Hi all, this is Surya. எங்கள் வீடு வந்து 90% கிளம்ஸியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று நான், இன்னொன்று என் பொண்ணு. நான் ஊருக்கு போகிறது என் பொண்ணுக்கு தெரியாது. ஸோ மேடம் நல்லா குதித்து ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இல்லாத நேரத்தில் என்னோடய டியூட்டியை அவங்களே பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு போகிறதுனால மாமியார் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு வராங்க. அவங்களுக்கு தேவையான பால், காய்கறி, அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நைட்டே பண்ணி வச்சுட்டு லக்கேஜை ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் 6 மணிக்கு ட்ரெயினு. நான் இந்த டைம் வந்து ட்ராவல் வந்து தனியாக தான் போகிறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க முடியாது. அம்மாவுக்கு வந்து ஒரு கிட்னி வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்றனால கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கனால ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அம்மாவுக்கு ஆப்ரேஷனும் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அம்மா வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஐசியூ வார்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஐசியூ வார்டில் மானிட்டர் பண்ணுறதுக்காக அண்ணனும் கூட வந்து அட்டெண்டராக இருந்தால் அம்மாவுக்கு வந்து ஒரு கிட்னி எடுத்துட்டனால இன்னொரு கிட்னியோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கா, யூரினோட அவுட்புட்லாம் இருக்கான்னு சொல்லி விடிய ரீடிங் தான் எடுத்து எழுதிட்டு இருந்தான். அதனால அம்மாவும் வந்து சவுண்ட் கொடுத்து ஆக்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அண்ணா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, காலையிலே சாமியை கும்பிட்டுட்டு ட்ரெயினில் கிளம்பிட்டேன். ட்ரெயினில் போகிறது இல்லைங்க. இது வரைக்கும் நான் குழந்தைங்கள விட்டுட்டு மட்டும் இல்லை, தனியாகவே வந்து நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. உண்மையாக சொல்லணுன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்க. தனியாக போகிற அளவுக்கு எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா கொடுக்காத ஒரு தைரியத்தையும் சப்போர்ட்டையும் என் ஹஸ்பண்ட் கொடுத்தாரு. அம்மா வந்து நம்ம என்ன இருந்தாலும் நம்ம கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி வராது இல்லையா. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அந்த தைரியம், குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் கொடுத்தனால எமோஷ்னலி வந்து தனியாகவே கிளம்பிட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம். பட் நான் கிளம்பிட்டேன். இது வந்து விலாக்காக எடுத்த வீடியோ இல்லை, சேஃபர் சைடு தான். இது வந்து ஜிஹெச் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து சேஃபாக ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் மற்ற வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.